வெல்கம் டு அஞ்சாராஜன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேனல். இன்று நாம் வாஸ்து சாஸ்திரத்தை இன்டீரியர் டெக்கரேஷனுக்கு எப்படி ஃபாலோ பண்ணணும் என்பதை பற்றி பேச போகிறோம். மணி பிளான்ட் பிளேஸ்மெண்ட். வாஸ்து சாஸ்திரப்படி மணி பிளான்ட்டை தென்கிழக்கு திசையில் வைக்கணும். இந்த திசையில் விநாயகர் இருப்பது போலவே அது செழிப்பு, சந்தோஷம் மற்றும் நற்பலன்களை கொடுக்கும். அதே சமயம் வட நுழைவாயிலில் வைப்பது வளர்ச்சி மற்றும் புதிய வருமான வாய்ப்புகளுக்கு நல்லது. மணி பிளான்ட்டை வடகிழக்கு திசையில் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. இது எதிர்மறை சக்தி மற்றும் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். மேற்கு மற்றும் தென்மேற்கு திசைகளையும் தவிர்ப்பது நல்லது. 7 ஹார்சஸ். வாஸ்து சாஸ்திரம் படி 7 ஓடும் குதிரைகள் படம் ஒரு வரவு குறியீடு. இது முன்னேற்றம், வேகம் மற்றும் வெற்றியை குறிக்குது. இந்த பெயிண்டிங்கை தென் திசையில் வைத்தால் புகழ் மற்றும் வெற்றி வரும். வடதிசையில் வைத்தால் நிதி வளர்ச்சி கிடைக்கும். எலஃபண்ட் பிளேஸ்மெண்ட். யானை சிலையை வீட்டு முன்வாசலில் அல்லது முக்கிய நுழைவாயிலுக்கு அருகே வைக்க வேண்டும். வடக்கு நோக்கி யானை இருக்க வேண்டும். இது அதிர்ஷ்டம் மற்றும் நேர்மறை சக்தியை அளிக்கும். வார்ட்ரோப் டிரெக்ஷன். படுக்கை அறையில் அலமாரி வைக்க தென்மேற்கு திசை மிகச்சிறந்தது. இது நிலைப்புத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் செழிப்பு தரும். வடமேற்கு திசையும் அலமாரி வைக்க ஏற்ற திசையாகும். வால் கிளாக் பிளேஸ்மெண்ட். வாஸ்து சாஸ்திரப்படி சுவர் கடிகாரத்தை வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் வைக்க வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு சுவர் செல்வம், புகழ் மற்றும் நேர்மறை ஆற்றலுக்கு உதவுகிறது. இவை இரண்டை தவிர்த்து மேற்கு திசையும் நல்லது. தெற்கு திசையை தவிர்ப்பது நல்லது. மற்ற வாஸ்து பற்றிய விவரங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Share this video to your friends and family. Follow our channel for more useful construction tips.